ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். கன்னிராசி நேயர்களுக்கு சனி வக்ரன் அள்ளி கொடுப்பாரா? கண்டிப்பா அள்ளி கொடுப்பார் சார். இத 2 விஷயங்கள் நம்ம முதல்ல கவனிக்கணும். முதல்ல பழைய கடன்கள் தீரும், புதிய கடன்கள் ஏற்படும். சார் ஏற்கனவே இருக்கிற கடனே பெருசா இருக்கே, இன்னும் இதில் வேற இன்னும் புதிய கடன்னா எப்படி சார் நான் தாங்குவேனா அப்படின்னா, இல்லை அப்படி நினைக்காதீங்க. அதற்கேற்ற மாதிரி வருமானமும், அதற்கேற்ற மாதிரி தொழிலில் இடமாற்றம், வருமான மாற்றம், அதிக இன்க்ரிமெண்ட்டு, தொழிலில் உங்களுடைய பழைய கடன்லாம் தீர்ந்துடும். அதே நேரத்தில் வீடு வாங்குறதோ, வாகனங்கள் வாங்குறதோ, மனைவிக்கு நகைகள் வாங்குறதோ, பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்காக நகைகள் வாங்குறதோ, பிள்ளைங்க படிக்கிறதுக்காக கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறதோ, இல்லை அவங்க கேட்ட குரூப்பு யூனிவர்சிட்டியில் இங்கேயே இந்தியாவிலே சேர்த்து விடுறதோ, இதற்கெல்லாம் உங்களுக்கு சுப செலவு, சுப விரயம் அது இருக்கும். அந்த சுப விரயத்தை சுபமாக நீங்கள் பார்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். ஆனால் இவங்களுக்கு எப்பயுமே கன்னிராசிக்காரர்களுக்கு ஊர் சுற்றி கடனாக தான் சார் இருக்குது. இந்த கடன் தொல்லையிலேருந்து அவங்க காத்துக்கணும்னா என்ன மாதிரி யோசனைகள் கொடுக்கலாம் சார்? சுவாமி இந்த வருஷம் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கார் சார். கடவுள் எதுக்காக கொடுத்துருக்காருன்னா கடனை தீர்க்கறதுக்கு தான். என்னதான் கண்டகச்சனி 7ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். உடம்பு தேரும், நல்ல வேலை செய்யலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, என்னைக்கு சனீஸ்வரர் மாறினாரோ அன்னையில இருந்து 12 மணி வரைக்கும் தான் வேலை செய்ய முடியும். அதுக்குள்ளே டயர்டாயிடுவாங்க. அயன் அண்ட் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி அப்படியே இறங்கிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இவங்களுக்கு அந்த 135 நாள் தெளிவான வாழ்க்கை, வருமானம் கூடும். நைட்டு 10 மணி வரைக்கும் மேல் அதிகாரிகள்லாம் பாராட்டுவாங்க. என்னையா ஒரு வேலையை சொன்னால் அப்படியே சுற்றி போட்டு போயிட்டே இருக்கீங்க, பிரமாதமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக அமையும். நல்லாயிருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சரு, நரம்பு பிரச்சனை, நேரத்துக்கு தூக்கமின்மை, நிறைய நேரம் வேலை செய்கிறீங்க இல்லையா? இந்த நிறைய நேரம் வேலை செஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, தூங்கிறதுக்கு டைம் கிடையாது. ஆகவே தயவு செஞ்சு நேரத்துக்கு சாப்பிடுங்க. வயிற்றை எம்டி ஸ்டமக்காக விடாதீங்க. இரவில் நல்லா அசந்து தூங்குங்க. 10 மணிக்கு படுத்துருங்க. காலையில் வேணால் 5 மணிக்கு எழுந்துருங்க. நல்லா தூங்குங்க. தூக்கமே உங்களுக்கு அருமருந்து. அதை செஞ்சிங்கன்னா உடம்புல வியாதியே இருக்காது. சார் இவங்க நண்பர்கள் விஷயத்தில் எந்த மாதிரி கவனமாக இருக்கணுமா, இல்லை நட்பு வட்டாரத்தை எந்த மாதிரி அமைச்சிக்கணும்? கண்டிப்பாக மிக கவனமாக இருக்கணும். நான் அவனுக்கு உதவி செய்கிறேன், இவனுக்கு உதவி செய்கிறேன், அவனுக்கு துட்டு கொடுத்தேன், இவனுக்கு நான் சாட்சி கையெழுத்து போட்டேன், அந்த பெருதனமே நமக்கு வேணாம். நம்ம வேலை என்னவோ அதை பாருங்கள். பொதுவாகவே இந்த சனி வக்கரம் முடிஞ்ச பிறகு கூட இந்த 2 வருஷத்துக்கு வாயே திறக்காதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். அட்வைஸ் பண்ணுறது, சார் காலைல எழுந்துங்க சார், மார்னிங் வாக்கிங் போங்க சார், இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆஃபீஸில் கூட சரி, பசங்களுக்கும் சரி, நீ இப்படி படிடா, அப்படி படிடா, இதை படிடா, இந்த கொஸ்டினை படிடா, அந்த கொஸ்டினை படிடா, தட்டி கொடுத்து போங்க. பிள்ளைங்களுக்கு இப்போதைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு வாயே திறக்காதீங்க. மனைவி கூட சரி, ஆர்கியூமெண்ட்டே வேண்டாம். நல்லா இருக்குது, நீ செஞ்சதெல்லாம் நல்லா இருக்குது, மனைவி சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுங்க. மனைவினால் உங்களுக்கு லாபம் வரும். அதே நேரத்தில் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அவங்கள நேரத்துக்கு சாப்பிட சொல்லுங்கள், நல்லா தூங்க சொல்லுங்கள். இரும்பு சத்து மாத்திரைகளை டாக்டர்கிட்ட வாங்கி கொடுங்க. இல்லைன்னா அயன் சத்து மிகுந்த பொருட்கள், காய்கறிகளை நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்க சொல்லுங்கள். இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த காலகட்டத்தில் தொடங்கலாமா? தாராளமாக தொடங்கலாம். வருமானங்கள், கடன் வாங்கி தானே பண்ண போகிறீங்க. ரொம்ப கடன் வாங்காதீங்க. அளவோடு கடன் வாங்கி அந்த அந்த அளவை இஎம்ஐ கட்ட முடியுமான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடனை வாங்கி பண்ணுங்கள். ப்ரைவேட் கடன் வாங்காதீங்க, பேங்க் லோன் வாங்கிக்கோங்க. ஏன்னா அளவான வருமானம் தான் வரும். அந்த வருமானத்தை முழுவதையும் வட்டிக்கு கொடுத்துட்ருக்காதீங்க. ஓகே சார். சரி, இவங்களுக்கு ஒரு தெய்வ வழிபாடுனா என்ன சார் சொல்லுவோம்? அகோரமூர்த்தி திருவெண்காடு அப்படிங்கிற ஸ்தலத்தில் புத பகவானுக்கு புதன்கிழமையில் பால் அபிஷேகம் பண்ணி ஒரு சொட்டு பால் சாப்பிட்டுட்டு அதுவே உங்களுக்கு ஔஷதம். அதே மாதிரி பால் எல்லாருக்கும் தானம் பண்ணி அங்கே பச்சை வஸ்திர தானம் செஞ்சிங்கன்னா, புடவை எப்பவுமே ஒத்தையாக கொடுக்கக்கூடாது. 2 புடவை, 2 வேஷ்டி, துண்டோட, ஜாக்கெட்டோட
நான் 1/2 மீட்டர் கொடுத்தேன் சார், 1/4 மீட்டர் நல்ல புடவையா, நல்ல ஜாக்கெட்டு, 1 மீட்டர் ஜாக்கெட் துண்டு அப்படின்னு துண்டு கூட இவ்வளோண்டு துண்டுலாம் இல்லை, 4 முழம் துண்டு ஜம்முன்னு அந்த வேஷ்டிக்கு ஒருத்தர் உபயோகித்து உங்களை வாழ்த்தணும். அதை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா புத பகவானுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு கிட்டும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான வருஷமாக இந்த 135 நாள் நல்லா இருக்கும். சனி வக்கரம் பெற்றவர் அள்ளி கொடுப்பார். சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேறு, வக்கரம் வேறு. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது, இனியா வக்கரம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் பிடிச்சி போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வந்து வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது. இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் வந்து மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. ரெண்டாவது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள் 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வந்து வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை வந்து நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வந்து வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சிங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் வந்து உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இனக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்றைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்த விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி வந்து ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம்,
சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்னைக்கு காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம வந்து 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் 2 வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் வந்து நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன், நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாதிசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் வந்து நான் அப்படி போய் நீர் அருவியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ, பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ, இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.